Hello students, very good morning to all. Welcome back to Catalytic Chemistry classes. ஸோ நம்ம கிளாஸஸில் மெயின் குரூப் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மெயின் குரூப் எலமெண்ட்ஸில் 15th குரூப் எலமெண்ட் நைட்ரஜன் ஃபேமிலி பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இந்த ப்ரீவியஸ் செஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து ப்ரீவியஸ் செஷனில் அலோட்ரோப்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பற்றி பார்த்துருந்தோம். இன் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸில் என்னதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன அண்ட் அதோட நேம் வந்து எப்படி நம்ம நேம் வந்து கொண்டு வரது, அந்த நேமிலிருந்து எப்படி வந்து மாலிகுலர் ஃபார்முலா வந்து நம்ம டெரைவ் பண்ணுறது. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். தே கிவ் த நேம் அண்ட் அதிலிருந்து நம்ம நேம்ஸ் வந்து மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் மாலிகுலர் ஃபார்முலா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, அதுக்கான கரெக்டான சூட்டபிள் நேமும் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, so let's start the session. By the way, this is a 14th video from this series. Phosphorus forms two series of oxo acids. Okay, phosphorus நால ரெண்டு சீரீஸான oxo acids ஃபார்ம் பண்ண முடியும். The first type பார்த்தீங்க அப்படின்னா ic acids அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செகண்ட் சீரீஸ் வந்து us acids அப்படின்னு சொல்கிறது. What is ic acids அப்படின்னா பாஸ்போரிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி முடியும். பாஸ்போரிக் ஐக் ஆசிட் இது இவங்களை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐக் ஆசிட் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா அஸ் ஆசிட் சீரீஸ். ஸோ அதாவது பாஸ்போரஸ் ஆசிட் சீரீஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆசிட்ஸ்க்குமே ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், த பாஸ்போரிக் சீரீஸ் ஆஃப் ஆசிட்ஸ் in which the oxidation state of phosphorus is +5 and in which the compounds having oxidation property. ஓகே, அதாவது பாஸ்போரிக் ஆசிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +5, அதாவது ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருப்பாங்க. வாட் ஆர் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பாஸ்பரஸ் அப்படின்னா +5 and +4. பாஸ்பரஸ் கேன் ஏபிள் டு ஷோ +5, +4, +3, +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக அதனால் ஷோ பண்ண முடியும். பட் இந்த ஃபார்மில் அதாவது பாஸ்போரிக் ஆசிடாக இருக்கும்போது இட் கேன் ஷோ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5 and +4 இது ஷோ பண்ணும். ஓகே, அண்ட் இந்த ஆக்சோ ஆசிட்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா தே ஆர் ஆக்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டைப் த பாஸ்போரஸ் சீரீஸ். ஓகே, பாஸ்போரஸ் சீரீஸ் ஆஃப் ஆசிட்ஸ் which contain phosphorus in the oxidation state +3 and which are reducing agents. ஓகேவா, ஸோ பாஸ்போரஸ் ஆசிட் சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்போரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தட் இஸ் +3 ஆர் +1 இருக்கும். ஓகே, அண்ட் இவங்களோட ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னா தே ஆர் ஆக்ட் ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் கேரக்டராக இவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் தீஸ் டூ ஆசிட்ஸ். ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, now see here, in all of these phosphorus is 4 coordinate and a tetrahedral is surrounded wherever possible. ஓகேவா, ஸோ அது பாஸ்போரஸ் ஆசிட்ஸாக இருக்கட்டும் இல்லை பாஸ்போரிக் ஆசிடாக இருக்கும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸ் வந்து டெட்ராஹைட்ரலி கோஆர்டினேட்டட். ஓகேவா, ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் 4 கோஆர்டினேஷன் நம்பர் என்ன 4 இருக்கும் அண்ட் அதே மாதிரி இதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து டெட்ராஹைட்ரலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு p பேக் பாண்டிங் கிவ்ஸ் ரைஸ் டு p+O பாண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்போரஸ் ஆசிடாக இருக்கட்டும் இல்லை பாஸ்போரிக் ஆசிடாக இருக்கட்டும் டெஃபினட்டாக இதில் வந்து ஒரு p+O அண்ட் OH அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா காம்பவுண்ட்ஸ்லுமே டெஃபினட்டாக இருக்கும். இது ஒரு பேசிக் யூனிட், p+O அண்ட் இந்த சைடு ஒரு ஹைட்ராக்சில் குரூப் வந்து அட்டாச் ஆகும். இது ஒரு பேசிக் யூனிட். இந்த பேசிக் யூனிட்லேருந்து தான் மிச்சத்தை நம்ம கொண்டு வருவோம். த ஹைட்ரஜன் ஆட்டம் இன் hydroxyl groups are ionizable, okay, and are acidic, but the pH bonds found in the phosphorus acids have reducing not acidic properties. அதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலான்னு அவங்க சொல்கிறேன். ஓகேவா, ஸோ p+O OH ஓகே இப்படி இருக்கும் அண்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். ஜென்ரலாக நான் சும்மா சொல்கிறது. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த OH பாண்ட், ஓகே, இந்த ஹைட்ராக்சில் குரூப் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன், ஓகே, இட் கேன் பி அயனைசபிள். ஓகே, இட் இஸ் கேன் அயனைசபிள் அண்ட் இட் ரிலீஸ் அ H+ அயான். ஓகே, H+ அயனை ரிலீஸ் பண்ணுறதுனால இது என்னவாக இருக்கும் அப்படின்னா அசிடிக் இன் நேச்சரில் இருக்கும். ஓகே, இந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து என்னது இட் இஸ் அசிடிக் நேச்சர். வேறஸ் திஸ் ஒன் வந்து என்ன ஆகாது அப்படின்னா இது வந்து H+ஆக லிபரேட் ஆகாது, எலிமினேட் ஆகாது. ஓகேவா, ஸோ அப்போது இது வந்து என்ன இருக்கணும், இட் கேன் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஓகே, இட் இஸ் அ ரெடியூசிங் கேரக்டர்
ஓகே, ரெடியூசிங் கேரக்டராக இருக்கும். பட் இட் இஸ் நாட் அ அசிடிக் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது இந்த ஹைட்ரஜனுக்கு. இங்கே இருக்கக்கூடியதான் அசிடிக் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹைட்ராக்சைல் குரூப் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் H+ லிபரேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இதுக்கு அசிடிக் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும். ஓகே, ஸோ ஜென்ரல் ஃபார்முலாவில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஸ்பரஸ் சொல்லும்போது P≡O OH இது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இதிலிருந்து தான் நம்ம மிச்ச ப்ராப்பர்ட்டிஸை மிச்சம் எவ்வளோ ஹைட்ரஜன்ஸ் இருக்குது ஆக்சிஜன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும். ஓகே, இப்போது இந்த ஆசிட்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நான் ஷார்ட்டாக நான் எழுதுகிறேன். ஓகே, ஸோ we can classify oxo acids of phosphorus into 2 types, right? 2 types அப்போ நம்ம பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் நான் வந்து ஐக் ஆசிட்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஐக் ஆசிட்ஸ். ஓகே, ஐக் ஆசிட்ஸ். செகண்ட் வந்து us acids. Okay, so these oxo acids possess higher oxidation state, that is it can possess +5 and +4 oxidation state. Okay, and +4 அப்படின்றது +5ல இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டோட ரெடியூஸ்டு ஃபார்ம் தான் +4 அப்படின்றது. ஓகேவா? அந்த மாதிரி அஸ் ஆசிட்ல பார்த்தீங்கன்னா இட் கேன் ஷோ லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், தட் இஸ் +3 அண்ட் +1. இதே மாதிரி தான் +3யோட ரெடியூஸ்டு ஃபார்ம் தான் +1 அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அண்ட் இதோட ஜென்ரல் ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்போரிக் ஆசிட்ஸோட ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் இந்த தட் இஸ் H3PO4 அண்ட் பாஸ்போரஸ் ஆசிடோட ஜென்ரல் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா H3PO3. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் திஸ் 2 சீரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்போரிக் ஆசிட்ஸ் பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் ஆசிட்ஸ் பற்றி பார்க்கலாம். So first we are going to discuss about orthophosphoric acid. Orthophosphoric acids. Okay, so நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன சொன்னோம், இது பாருங்கள் ஐக் ஆசிட் தான், ஜென்ரல் ICE முடிஞ்சிருக்கு. ஸோ இட் இஸ் ஐக் ஆசிட். ஓகே, ஸோ இப்போது பாஸ்போரஸ் ஆசிடோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன சொன்னோம், பாஸ்போரிக்கு அதாவது H3PO4. ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா சிஏ ஃபஸ்ட்டு பாஸ்பரஸ் எழுதிக்கிறீங்க. டெஃபினட்டாக அதில் என்ன இருக்கும், ஒரு டபுள் பாண்ட் O இருக்கணும் அண்டு ஒரு OH இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு பாஸ்பரஸ் போயிடுச்சு அண்டு தேர் ஆர் 2 ஹைட்ரஜன். அவுட் ஆஃப் 4ல் 2 ஆக்சிஜன்ஸ் நம்ம எழுதிட்டோம், ஒரு ஹைட்ரஜன் ரிமைனிங் வந்து 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை OH அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஹியர் வாட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பாஸ்பரஸ் பார்த்திங்க அப்படின்னா so here each hydroxyl group -1 and -1, this is -2. okay, so phosphorus அப்படின்றது இதோட oxidation state என்ன, it is a +5 oxidation state. here the oxidation state is a +5. okay, நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் ஐக் acids can form higher oxidation state. okay, so phosphorus வந்து +5 oxidation stateல இருக்குது. so these are acidic in nature. ஸோ இப்போது இதிலிருந்து நம்ம மெட்டாபாஸ்போரிக் ஆசிட்ஸை கொண்டு வர போகிறோம். ஓகேவா? ஸோ மெட்டாபாஸ்போரிக் ஆசிட்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா பை ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஓகே, பை ரிமூவ் H2O. எங்கேருந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளேயே இருந்து தான். ஸோ OH இங்கேருந்து வேண்டிய வாட்டர் மாலிகுலர் இதை நம்ம ரிமூவ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மெட்டாபாஸ்போரிக் ஆசிட் வந்து கிடைக்கும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா P≡O அண்ட் OH அண்ட் இப்போது இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணிட்டோம் நம்ம, அப்போது இங்கே இருக்கும் O இருக்கும். ஓகே, ஹியர் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பாஸ்பரஸ் இஸ் அகெயின் +5 பிகாஸ் திஸ் இஸ் -2, ஹியர் -1 and this also -2. so the total oxidation state +5. okay, the oxidation state வந்து remains same தான் இங்கே. ஓகே, ஸோ இங்கே வந்து ரெடியூஸ் ஆகலை, ரிமைன்ஸ் சேமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் கால்டு மெட்டாபாஸ்போரிக் ஆசிட். acid. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to add oxygen to here. okay, we are going to add oxygen. இப்போ ஆக்சிஜனோட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா it can form peroxo monophosphoric acid அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ see here P≡O OH இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா O இன்னொரு O ஆட் பண்ணிடுறோம், இந்த இடத்துல ஹைட்ரஜன். ஓகே, ஹியர் த பெராக்சைட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு பெராக்சோ மோனோபாஸ்போரிக் ஆசிட்.
Okay, here also the oxidation state of phosphorus is +5. Okay, so this is -2, -1, -1, and this also -1. So the oxidation state of phosphorus is +5, and the name of the compound, it is peroxo monophosphoric acid. ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் காம்பவுண்ட் கொடுத்து உங்களுக்கு நேம்ஸ் கேட்கலாம், இல்லை நேம் கொடுத்து அதுக்கான கரெக்டான காம்பவுண்டை செலக்ட் பண்ண சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எப்படி பைரோபாஸ்போரிக் ஆசிட்ஸை நம்ம எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்க போகிறோம். இதுலேயே வந்து செகண்ட் ஒன் பைரோபாஸ்போரிக் ஆசிட். ஓகே, பைரோபாஸ்போரிக் ஆசிட் இட்ஸ் வெரி சிம்பிள். அதாவது 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட்டை நம்ம வந்து ரியாக்ட் பண்ணி ஒரு வாட்டர் மாலிகுலை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா we will get a pyrophosphoric acid. Okay, see here, so P double bond O, orthophosphoric acid oda structure varanjukkonga, OH OH. Okay, adhe madiri இந்த side P double bond O, OH OH OH. Okay, by H2O எங்க இருந்து நம்ம ரிமூவ் பண்றோம், இங்க இருந்து. Okay, by loss of water. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா we will get this structure, that is P double bond O, OH OH, and O, P double bond O, OH, and OH. So here what is the oxidation state of this phosphorus? Both are +5. Okay, so இங்க வந்து phosphorus as oxidation state வந்து சேஞ்ச் ஆகவே கிடையாது. This is -1 -1 -1, and this is -2. So the oxidation state of phosphorus is +5. What is the name? It is called a pyrophosphoric acid. Pyrophosphoric acid. Okay, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பைரோபாஸ்போரிக் ஆசிட்ஸ்லேருந்து இந்த ஒரு ஆக்சிஜனை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த பாஸ்பரஸ்க்கும் இந்த பாஸ்பரஸ்க்கும் ஒரு பாண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் அ ஹிப்போ ஆர் ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட் ஆர் ஹிப்போபாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ ரெடியூஸ்டு ஃபார்ம். ஏன்னா நம்ம ஒரு ஆக்சிஜனை வந்து நம்ம ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்டு ரிடக்ஷன். ஸோ இங்கிருந்து நம்ம ஒரு ஆக்சிஜனை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து வேரி ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், -1 -1. ஸோ இங்கே எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் கிடையாது பாஸ்பரஸ் பாண்டு. ஸோ -1 -1 -2 அப்படின்னு சொல்லும்போது பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +4 அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ இட் இஸ் அ ரெடியூஸ்டு ஃபார்ம். ரெடியூஸ்டு ஃபார்ம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் ஹைப்போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஹைப்போபாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி மாறும். See here I will write by the loss of oxygen. ஓகே, இங்கிருந்து நான் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறேன். அப்போ என்னவாக ஆரம்பிக்குன்னா P double bond O, OH OH, the direct bond between 2 phosphorus, OH and OH. Okay, so in this structure the oxidation state வந்து பார்த்தீங்கன்னா +4 and +4. So what is the name of the compound? So this is called a hypophosphoric acid. Okay, அப்போ இது வரைக்கும் நம்ம பாஸ்போரிக் ஆசிட்ஸில் எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா see here orthophosphoric acid, metaphosphoric acid, monophosphoric acid, next pyrophosphoric acid and hypophosphoric acid. ஓகே, ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸை வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இவங்களோட ஸ்ட்ரக்சர் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது செகண்ட் டைப், தட் இஸ் acids ஆர் பாஸ்பரஸ் ஆசிட் சீரீஸ். ஓகே, ஸோ இவங்களை பற்றி தான் நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இவங்களோட ஜென்ரல் ஃபார்முலா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இட் இஸ் H3PO3, ரைட். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா H3PO3, ரைட். ஸோ அப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜென்ரல் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும், P double bond O இருக்கணும், ஒரு OH இருக்கணும். ஓகே, ஸோ மொத்தம் இருக்கக்கூடியது ஒரு பாஸ்பரஸ், ஓகே, 3 ஆக்சிஜன். ஸோ 2 ஆக்சிஜன்ஸ் போயிடுச்சு, ரிமைனிங் ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது அண்ட் 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அப்போது கண்டிப்பாக இதில் ஒரு OH இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் 1 2 3, 1 பாஸ்பரஸ்
2 hydrogen. So remaining 1 hydrogen. So this is a structure. இப்படி தான் நம்ம கொண்டு வரணும். So this is called a phosphorus acid. So in phosphorus acid, what is the oxidation state of phosphorus? See here, this is -1, hydrogen +1, and this is -2. So total -4 +1 அப்படின்னு சொல்லும்போது +3. Okay, so the oxidation state of phosphorus here is, it is a +3 oxidation state. Okay, so it can show lower oxidation state. Lower oxidation state கொடுத்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? Phosphorus acids அப்படின்னு சொல்லுவோம். Okay, and they have reducing property. Why? Because in the phosphoric acids பார்த்தீங்க அப்படின்னா there is no OH, there is no hydrogen. Okay, hydrogen directly bonded to phosphorus. ஓகே, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து OH பாண்ட்ஸ் இப்படி தான் இருக்குமே தவிர இதே மாதிரி ஒரு பாண்ட்ஸ் வந்து அங்கே கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த OH பாண்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் அயனைசேஷனில் இன்வால்வ் ஆகி நம்மளுக்கு என்னது H+ அயனை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அசிடிக் கேரக்டராக கிடைக்குது. ஓகே, தேட்ஸ் வை ஆர்த்தோ பாஸ்பரிக் ஆசிட் ஆர் ஐக் ஆசிட் சீரீஸில் வரக்கூடிய எல்லாருமே அசிடிக் நேச்சரில் இருக்காங்க. பட் இந்த கேசஸில் பார்த்திங்க அப்படின்னா இது H அப்படின்ற டைரக்ட் பாண்ட் இருக்கிறதுனால தே ஆர் நாட் அசிடிக், தே ஆர் ரெடியூசிங் கேரக்டரோடு இருக்காங்க. ஓகே, now I'm going to remove one oxygen from this phosphorus acid. So oxygen, removal of oxygen சொல்லிட்டு நம்ம reduction சொல்லியிருந்தோம். ஸோ அப்போது கண்டிப்பாக வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆனால், ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து டிக்ரீஸ் ஆனால் அது என்ன சொல்லுவோம்? ஹைப்போ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ +3 கண்டிப்பாக அது என்னவாகும்? +1 அது மாறும். ரைட், ஸோ here minus oxygen, removal of oxygen. So it is produce P double bond O H and OH. ஓகே, ஸோ இங்கேருந்த ஒரு ஆக்சிஜனை தான் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹியர்? ஸோ இட் இஸ் -2 +1 அண்ட் -1. ஸோ டோட்டலாக +3 இருக்குது. ஸோ +3 +1. ஸோ அப்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பாஸ்பரஸ் வந்து இட் இஸ் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ திஸ் இஸ் அ ரெடியூஸ்டு ஃபார்ம். அப்போ இதோட நேம் என்ன இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அ ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட். ஹைப்போ ஆசிட். நெக்ஸ்ட் நம்ம பைரோபாஸ்பரஸ் ஆசிட்ஸை வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, when we are taking 2 molecules of phosphorus acid, அதிலிருந்து நம்ம வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா we will get a pyrophosphorus acid. Okay, so see here P double bond O H OH. Okay, so these are 2 molecules of phosphorus acid. So இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? We are going to remove the water molecule. Okay, இதிலிருந்து இதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா we will get pyrophosphorus acid. So P okay, so this is called a pyrophosphorus acid, where the oxidation state of phosphorus, check பண்ணி பாருங்க, this is +1 -1 and -2. so அப்போ what is the oxidation state of phosphorus? Here +3. okay, the oxidation state is +3. it is pyrophosphoric acid. phosphorus acid. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 7 டைப் ஆஃப் பாஸ்பரஸ் ஆசிட்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஆர்த்தோ பாஸ்பரிக் ஆசிட்ஸையும் அண்டு பாஸ்பரஸ் ஆசிட்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். மொத்தம் இந்த 2 சீரீஸ்லையும் மொத்தம் நம்ம 7 டைப் ஆஃப் பாஸ்பரஸ் ஆசிட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போது எக்ஸாம் டைமில் கேட்குறாங்க, அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த ஒரு நேம்ஸையும் அண்டு இதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸையும் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரிக் நான் சொல்லித்தரேன். ஸோ அந்த ட்ரிக் ஒரு டேபிளை பேஸ் பண்ணுது. அந்த டேபிள் தெரிஞ்ச போதும் உங்களால் ஈஸியாக வந்து இதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸை வந்து கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இதுதான் அந்த ட்ரிக்குக்கான டேபிள். ஓகே, இந்த டேபிளை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும் உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர்ஸை கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து H, P அண்ட் O. H அப்படின்றது நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ரெசன்ட் இன் த ஆக்ஸோ ஆசிட், அண்ட் P அப்படின்றது சீம், நம்பர் ஆஃப் பாஸ்பரஸ், நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஸோ இந்த சைடில் நம்ம எழுத போகிறது என்னென்னா ஒரு ஹூப் HP அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூப் HP, H O O P, ஹூப்பு அண்ட் H அண்ட் P, ஹூப் HP. ஓகே, ஸோ இப்போது ஒரு ட்ரிக், இதில் நம்பர்ஸ் வந்து பாருங்கள். திஸ் இஸ் 3 3 3. ஓகே, ரிமைனிங் are 4.
4 4 4 ஓகே 3 3 3 4 4 4 அண்ட் நெக்ஸ்ட் வந்து 1 1 1 1 1 2 2 2 ஓகே நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது 2 இருந்து அப்படியே போடுங்க 2 3 4 5 6 7 ஓகே இவ்வளோ தான் அந்த டேபிள் ஓகேவா ஸோ இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டு 2 ரோ ஓகேவா இந்த ரெண்டையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு அஸ் சீரீஸ் ஓகே அஸ் சீரீஸ் அண்ட் செகண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஐக் சீரீஸ் ஃபோர்த் ஒன் வந்து ஐக்கு ஃபிஃப்த்து ஒன் வந்து அஸ்ஸு அண்டு லாஸ்ட் 2 ஐக் ஓகே ஐசி ஃபஸ்ட் 2 அஸ்ஸு லாஸ்ட் 2 அஸ்ஸு ஐக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடியது ஒன் இஸ் ஐக் அண்ட் அனதர் ஒன் இஸ் அஸ் சீரீஸ் ஓகே ஸோ திஸ் அ ட்ரிக்கு இந்த டேபிள் தெரிஞ்சால் போதும் ஈஸியாக உங்களால் இந்த மாலிகுலர் ஃபார்முலாவையும் ஸ்ட்ரக்சர்ஸையும் கொண்டு வந்துட முடியும் ஸோ சி ஹியர் இங்கே வந்து ஹச் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ஹைப்போ ஓகே ஸோ ஹச் இண்டிகேட் இட் இஸ் ஹைப்போ அண்ட் ஓ இண்டிகேட் இட் இஸ் ஆர்த்தோ ஓகே அண்ட் பி இண்டிகேட் இட் இஸ் அ பைரோ okay and us indicate it is phosphorus whereas I indicate it is phosphoric okay so இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் see here I am going to take a hypophosphorus acid ஆசிட் ஓகே இதுக்கான மாலிகுலர் ஃபார்முலாவை எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா சீக ஃபஸ்ட் இந்த நேமில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹைப்போ ஃபஸ்ட் லெட்டர் என்ன அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஆல்ஃபபெட்டில் இங்கே வரக்கூடிய இந்த நேமில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆல்ஃபபெட் ஓகே ஹைப்போ அப்போது ஹெச்சு பாஸ்பரஸில் என்ன ஆசிட் இது அஸ் ஆசிட் ஹெச்சு ப்ளஸ் அஸ் ஆசிட் ஓகே ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் போதும் இப்போ நம்ம டேபிளுக்கு போக போகிறோம் ஓகேவா ஸோ அஸ் ஆசிட் அப்படின்றது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது ரைட் ஸோ திஸ் இஸ் அஸ் ஆசிட் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய அஸ் ஆசிட் ஓகே ஸோ இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் என்னவாக இருந்துச்சு ஹச்சாக இருந்துச்சு ஓகே இவங்க 2 பேரும் அஸ் இவங்க 2 பேரும் அஸ் சாரி இவங்க ஒரு ஆள் அஸ் ஸோ அஸ்ஸில் ஹச்ன்ற ஆல்ஃபபெட் யாருக்கு இருக்குது அப்படின்னா இவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது திஸ்ன்றது ஆர்த்தோ திஸ் இஸ் பைரோ அண்ட் திஸ் இஸ் அ ஹைப்போ அப்போ கண்டிப்பாக இதோட மாலிகுலர் ஃபார்மில் என்ன இருக்கும் அப்படின்னா தட் இஸ் ஹச் இப்போ பாருங்கள் ஹச் 3 நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 3 பி வந்து 1 பாஸ்பரஸ் வந்து ஆக்சிஜன் வந்து 2 அப்போது ஹச் 3 PO2 so this is the molecular formula for hypophosphorus acid okay so see here எப்படி இருக்கும் ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா படி P டபுள் பாண்ட் O இருக்கணும் அண்ட் ஒரு OH இருக்கணும் இப்போ 2 ஹைட்ரஜன்ஸ் 2 ஆக்சிஜன் போயிடுச்சு ரிமைனிங் இருக்கக்கூடியது 2 ஹைட்ரஜன்ஸ் ஓகே அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தோம் இட் இஸ் அ டெட்ராஹைட்ரல் ஸோ 1 2 போயிடுச்சு ஸோ 1 2 ஓகே ஸோ வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பாஸ்பரஸ் ஹியர் திஸ் இஸ் -2 and -1 totally -3 ஆயிடுச்சு these two are +1 and +1 so here the oxidation state நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஹைப்போ அப்படின்றது இட் இஸ் அ ரெடியூஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ கண்டிப்பாக இட் இஸ் அ +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1 இட் இஸ் ரெடியூஸ்டு ஓகே ஸோ ஈஸியாக இது மாதிரி நம்ம மாலிகுலர் ஃபார்முலாவை கொண்டு வரலாம் ஒன் மோர் எக்ஸாம்பிள் see second I'm going to take it is a orthophosphoric acid second one orthophosphoric acid okay ஸோ நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன ஆல்ஃபபெட் என்ன அப்படின்னு தெரியணும் ஃபஸ்ட்டு நேம் ஸ்டார்டட் வித் ஓ அண்ட் ஆசிட் வந்து என்ன டைப் அப்படின்னா ஐக் டைப் ஓகே ஸோ ஓ அண்டு ஐக் இப்போ நம்ம டேபிளுக்கு போகணும் see here நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஐக் எங்கே இருக்குன்னு பாருங்கள் த ஃபோர்த் ஒன் ஓகே சாரி தேர்ட் ஒன் இட் இஸ் ஐக்கு அண்ட் லாஸ்ட் 2 வந்து ஐக்கு ஆல்ஃபபெட் என்ன நம்மளுக்கு ஓ இஸ் ஆல்ஃபபெட் இங்கே வந்து லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 ஐக்குமே வந்து பி அண்ட் ஹெச்ன்னு இருக்கு ஓ இருக்கக்கூடியது இந்த தேர்ட் ஒன் தான் ஓகே ஸோ அப்போது திஸ் இஸ் அப்போது மாலிகுலர் ஃபார்முலாக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா H3 P1 O4 ஸோ வாட் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா H3 P1 ஓகே அண்டு O4 ஸோ திஸ் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஜென்ரலாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பி டபுள் பாண்ட் ஓ OH ஓகே ஃபோர் 3 ஹைட்ரஜன்ஸில் ஒரு ஹைட்ரஜன்ஸ் போயிடுச்சு 4 ஆக்சிஜனில் 2 போயிடுச்சு ரிமைனிங் 2 இருக்குது ஓகே ஸோ 1 2 ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன்
ஓகே H3PO. ஸோ இட் இஸ் அ ஓயிக் ஆசிட், சாரி ஐக் ஆசிட். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஐக் ஆசிட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து என்ன தான் இருக்கும், OH தான் இருக்குமே தவிர ஹச் இருக்காது அப்படின்னு சொல்லி. அதாவது ஹச்சுக்கும் ஹைட்ரஜனுக்கும் பாஸ்பரஸ்க்கும் எந்த ஒரு டைரக்ட் பாண்டிங்ஸ் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ ஹியர் எல்லாமே OH தான் இருக்குது. Now what is the oxidation state here? It is a +5 oxidation state. Okay, phosphorus oxidation state வந்து +5. ஸோ இட் இஸ் ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட்ஸாக இருக்குது. ஸோ ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஹையராக தான் இருக்கும், ரைட்? ஸோ இட் இஸ் +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஒன் மோர் எக்ஸாம்பிள், பைரோபாஸ்போரிக் ஆசிட் பார்க்கலாம். தேர்ட் ஒன், pyrophosphoric acid. Okay, so what is alphabet? So P is the alphabet and IC, P IC அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம டேபிளுக்கு போகலாம். ஸோ கொடுத்துருக்கிறது ஐக் ஆசிட். ஐக் ஆசிட்ஸில் இது பார்த்தோம், இது வந்து O என்ற ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகுது, டெஃபினட்டாக இது கிடையாது. நெக்ஸ்ட் ஐக் ஆசிட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஹச்சில் ஸ்டார்ட் ஆகுது, நோ. நெக்ஸ்ட் ஒன் பியில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பைரோபாஸ்போரிக் ஆசிட்கான மாலிகுலர் ஃபார்முலா. அப்போது P2O7. ஓகே, H4P2O7. ஸோ வாட் இஸ் அ மாலிகுலர் ஃபார்முலா? H4P2O7. ஸோ திஸ் இஸ் அ பைரோபாஸ்போரிக் ஆசிட்கான மாலிகுலர் ஃபார்முலா. இப்போ ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி கொண்டு வரலாம்? P2 அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக 2 பாஸ்பரஸ் இருக்குது, ரைட்? ஸோ 2 பாஸ்பரஸ் இஸ் இன் யூனிட் P11O, P11O. பைரோ அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்கும், ஒரு ஆக்சிஜன் பாண்ட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ பைரோ. நெக்ஸ்ட், இப்போது ஐக் ஆசிட் அப்படின்போது தேர் ஆர் 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இப்போ இவங்களோடது 1 and 2, 1 and 2. ஓகே, கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கணும், அதை செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4, 1 2 3 4. ஓகே, தேர் ஆர் 4 ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து 7 இருக்கணும். 1 2 3 ஆக்சிஜன் போயிடுச்சு, ரிமைனிங் 4 ஆக்சிஜன்ஸ். 1 2 3 4. அதே மாதிரி 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. 1 2 3 4 hydrogens. Okay, both cases the oxidation state of phosphorus is +5. Okay, so this is a pyrophosphoric acid kind of molecular formula and structure. Okay, now last example, fourth one. Okay, அதாவது pyrophosphorus acid இருந்த molecular formula எப்படி கொண்டு வரலாம்? pyrophosphorus acid. ஓகே, ஸோ இதுக்கான மாலிகுலர் ஃபார்முலா என்ன அண்ட் இதோட எப்படி டைரைவ் பண்ணி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த ஆல்ஃபபெட்? ஹியர் இஸ் P இஸ் த ஆல்ஃபபெட். ஆசிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ் இஸ் த ஆசிட். ஓகே, அஸ் ஆசிட் இருக்குது. ஸோ நவ் டேபிளில் பார்க்கலாம். ஸோ சி ஹியர் அஸ் ஆசிடில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபபெட் வந்து H and O ஸ்டார்ட் ஆகுது, டெஃபினட்டாக இது இருக்குது கிடையாது. நெக்ஸ்ட் அஸ் ஆசிட்ஸ் வந்து த 5th ஒன். ஓகே, ஸோ சி ஹியர் திஸ் இஸ் அ பைரோ, Pயில் ஸ்டார்ட் ஆகுது அஸ் ஆசிட்ஸில். ஸோ வாட் இஸ் அ மாலிகுலர் ஃபார்முலா? There are 4 hydrogen, 2 phosphorus, 5 oxygen. Okay, H4P2O5. So the molecular formula, this is H4P2 and O5. Okay, so இப்போ இதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கொண்டு வரணும். அஸ் ஆசிட்னா டெஃபினட்டாக அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கம்மியாக தான் இருக்கும், ரைட்? ஸோ சிஏ P டபுள் பாண்ட் O. பைரோ அப்படின்னு இருக்கும்போது டெஃபினட்டாக ஒரு O வந்து ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டெட்ராஹெட்ரல் 1 2 1 2. ஓகே, ஸோ டோட்டலாக 4 ஆகிடுச்சு இல்லையா? இப்போது ஹைட்ரஜன்ஸ் பாருங்கள், ஃபோர் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் வந்து 5. 1 2 3 3 பேர் கூட அது ஆல்ரெடி ஆக்சிஜன் பாண்ட் பண்ணிடுச்சு, ரிமைனிங் 2 ஆக்சிஜன்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். ஓகே, திஸ் இஸ் ஹைட்ரஜன் அண்ட் திஸ் இஸ் ஹைட்ரஜன். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் pyrophosphorus acid. Now, what is the oxidation state of phosphorus here? See here, +1, -1, -2, -1. So, அப்போ -4 +1 அப்படின்னு சொல்லும்போது it is a +3. Okay, this also +3 oxidation state. Okay, it is a lower oxidation state and also இங்கே என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு டைரக்ட் பாண்ட் வித் பாஸ்பரஸ். ஓகே, ஸோ அப்போது இவங்க வந்து என்ன ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டியோடு இருப்பாங்க. இதே மாதிரி ரிமைனிங் இப்போ நம்ம ஒரு 4 நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ரிமைனிங் 3 இருக்குது, அதுக்கு நீங்களாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நீங்களாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று நம்மளுக்கு நேம் கொடுத்துருவாங்க, அந்த நேமுக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சர் எது, அதாவது ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி மாலிகுலர் ஃபார்முலா எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த ட்ரிக் தெரிஞ்சால் போதும், நீங்கள் வந்து நேமை வந்து இல்லை இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப டிஃபிகல்ட் பண்ணி மனப்பாடம் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த டேபிளை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே, அந்த டேபிளை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் போதும், உங்களால் கரெக்டாக கொண்டு வர முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஆல்ஃபபெட் என்னன்னு பார்க்க போகிறீங்க. நேம் கொடுத்துருந்தா ஆசிட். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஒரு மாலிகுலர் ஃபார்முலாவிலேருந்து நேம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நேம்லேருந்து மாலிகுலர் ஃபார்முலா. சப்போஸ் இப்போ நம்மளுக்கு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, அதிலிருந்து நம்ம நேம்ஸை வந்து எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இங்கே பார்த்ததுலேயே வந்து மெட்டா பாஸ்போரிக் ஆசிட்ஸ்க்கான ஜென்ரல் ஃபார்முலா வந்து கிடையாது. ஓகேங்களா? இந்த ட்ரிக் வந்து மெட்டா பாஸ்போரிக் ஆசிட்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க எந்த ஒரு ஆல்ஃபாபெட்டும் எம்மில் ஸ்டார்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ மெட்டா பாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா HPO3N அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் மெட்டா பாஸ்போரிக் ஆசிட். மெட்டா பாஸ்போரிக் ஆசிட் மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நவ் ஐம் கோயிங் டு டேக் அன் எக்ஸாம்பிள் 1. ஓகே, தட் இஸ் H4P2O6 இப்படின்னு கொடுத்துட்டாங்க மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு இது தெரியாது, இது ஐக் ஆசிடாகவும் தெரியாது, இல்லை ஆசிடுன்னு தெரியாது. ஜஸ்ட் நம்மளுக்கு இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து எப்படி நம்ம நேம் கொண்டு வரது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்படி நம்மளுக்கு இது மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ நம்ம டேபிளுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ இந்த டேபிளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மிச்சம் எல்லாருமே காமனாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹைட்ரஜனும் பாஸ்பரஸும் மிச்சம் எல்லாருக்கும் காமனாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் தான். நம்ம பார்த்தது 2, 3, 4, 5, 6 அந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். See here, I will show. ஓகேவா? See here, ஆக்சிஜனோட நம்பரிங் வந்து எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட். பட் இவங்க இந்த ஹைட்ரஜன் நம்பரும் பாஸ்பரஸ் நம்பரும் சம்டைம்ஸ் காமனாக இருக்குது. 333, 111, 444, 222 அப்படின்றது காமனாக இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அதுவே வந்து நீங்கள் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் நம்பராக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கொடுத்துருந்தது ஆக்சிஜன் வந்து 6 இருந்துச்சு. ஸோ சியை 6 நான் எடுத்துக்கிறேன். 6 அப்படின்னு சொல்லும்போது இந்த டேபிள் நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஐக் ஆசிட் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நேம் நீங்கள் என்ன எழுதிக்கலாம், இட் இஸ் அ பாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி தான் முடிய போகுது நேம். அப்போது இந்த சீரீஸில் முன்னாடி இருக்கவங்களாம் பாருங்கள், 4 ஹைட்ரஜன், ஓகே, 2 பாஸ்பரஸ், ஓகே. அண்டு இதோட ஆல்ஃபபெட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெச் அப்படிங்க. கண்டிப்பாக ஹெச் இண்டிகேட்ஸ் ஹைப்போ. அப்போது ஹைப்போ பாஸ்போரிக் ஆசிட் தான் இதோட நேம். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆக்சிஜன் 6 இருக்குது. 6ல் வந்து இட் இஸ் ஐக் ஆசிட். ஐக்காக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் பாஸ்போரிக் ஆசிடாக இருக்கணும். அண்ட் ஆல்ஃபபெட் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா ஹெச்ன்னு இருந்துச்சு. இட் இண்டிகேட் ஹைப்போ. ஓகே, ஸோ அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் நேம் எழுதிக்கலாம். தட் இஸ் ஹைப்போ பாஸ்போரிக் ஆசிட். ஓகே, ஹைப்போ அப்படின்னு சொல்கிறது we know very well it is a reduced form அப்படின்றது. ஓகேவா? ஸோ now I'm going to write the structure. That is, there are 2p, right? So 2 phosphorus, double bond O. ஜென்ரல் ஃபார்முலா படி OH இருக்கணும், ஒரு OH இருக்கணும், ரைட்? ஸோ இப்போ வந்து எத்தனை ஆக்சிஜன் போயிடுச்சு அப்படின்னா 6 ஆக்சிஜனில் 1, 2, 3, 4 ஆக்சிஜன் இஸ் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைப்போ அப்படின்ற போது கண்டிப்பாக நம்ம எதை தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆக்சிஜனை தான் ரிமூவ் பண்ணியிருப்போம், ரைட்? எதுக்கு உண்டான ஆக்சிஜன் அப்படின்னா இவங்களுக்கு உண்டான, அதாவது இந்த 2 பேருக்கு உண்டான டைரக்ட் பாண்டிங் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆக்சிஜனை நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ see here, now this is OH and this is OH. Okay, so what is the oxidation state of phosphorus? -1, -1, -2. So this is +4 and this also +4. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ வந்து இட் இஸ் அ ரெடியூஸ்டு ஃபார்ம், தட் இஸ் கால்டு ஹைப்போ. ஓகே, இதே மாதிரி ரிமைனிங் இருக்க காம்பவுண்ட்ஸ்க்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, பட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேபிள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ்